பேசலாம். மருந்து கூர்க்கன் வேர்க்கிழங்கிலிருந்து போர்கோலின் என்னும் மருத்துவ பொருள் அடங்கியுள்ளது. இது இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது, கிளக்காமாவுக்கும் சிறந்த மருந்தாகிறது. நம்ம காந்தல் மலர்னு சொல்கிறாங்களே, காந்தல் மலர், செங்காந்தல் மலர், அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன கிழங்கு? கண்வெளி கிழங்குன்னு பேர், கண்வெளி கிழங்கு. அது அந்த காந்தல் மலர் விதைகளில் கோல்சின் அண்ட் சூப்பர்பின் ஆகிய வேதிப்பொருள் அடங்கியுள்ளன. இது வந்து மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தாகிறது. திப்பிலி காய்களில் வைப்ரின் அண்டு லாங்கமின் என்ற வேதிப்பொருள் அடங்கியுள்ளன. இவை கபம் மற்றும் காய்ச்சல் போன்றவருக்கு சிறந்த மருந்தாக விளங்குகின்றன. சபோத் முசலி என்ற கிழங்கு பயிர் உடலுக்கு வலிமையையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கிறது. சபோத் முசலி. ஆமாம். பாப்பியின் விதை மற்றும் உமி, அவரியின் இலை மற்றும் காய்கள், சித்திரத்தை கிழங்கு, நித்திய கல்யாணியின் கிழங்கு வேர்கள், சர்பகந்தா, கஸ்தூரி மஞ்சள் வேர் போன்றவை அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்தே. அதில் அந்த திருநெல்வேலி சென்னாம்பாங்களே, அது நித்திய கல்யாணி, கத்தாழை, துளசி, குப்பமேனி, தும்பை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, சர்க்கரை கொல்லி, சர்பகந்தி, அசுவகந்தி முதலியவை முக்கியமானவையாகும். நம்ம நித்திய கல்யாணியில் காணப்படும் வின்பிளாஸ்டின் அண்டு வின்கிறிஸ்டின் என்ற வேதிப்பொருள்கள் புற்றுநோய்க்கு சிறந்த மருந்தாகிறது. நம்ம அந்த நித்திய கல்யாணின்னா பூவை, அதுக்கு பேர் இன்னொரு பேர் சுடுகாட்டு மல்லியும்பாங்க. அதில் வெள்ளை கலர் இருக்கும். இல்லை அதில் அந்த 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 வேர்க்கிழங்குல இருக்கிறது தான் அவ்வளவும் பவர். அது வந்து நம்ம புற்றுநோய்க்கு அருமையான மருந்தாகிறது. அப்புறம் துளசி வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், காது வலி மற்றும் மலேரியாவுக்கு சிறந்த மருந்தாகிறது. குப்பமேனி நெஞ்சு சளி, விசக்கடி, ஆஸ்துமாவுக்கு சிறந்த மருந்தாகிறது. தும்பையானது சளி, சொறி, சிரங்கு, தடிப்பு, பக்கவாதத்துக்கு குணப்படுத்துகிறது. அப்புறம் அந்த தும்பையினுடைய இலைகள் இருக்கு இல்லையா, தும்பையினுடைய இலைச்சாற்றை தலையில் பூசிக்கொண்டு தலை பேன்களை கட்டுப்படுத்துகிறது. தலையில் இருக்குது பேன்களை. இது வந்து எந்த ட்ரீட்மெண்ட், எந்த மருத்துவத்திலையும் இதுக்கு தீர்வே சொல்ல மாட்டாங்க. அந்த தும்பப்பூனுடைய இலையிலிருந்து அரைச்சாதானே இப்போ சாறு கிடைக்கும், இல்லை கிடைக்காதில்ல. அப்புறம் கீழாநெல்லி, மஞ்சள் காமாலை, மலச்சிக்கல், குடல் புண் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் மூலிகை ஆகும். கரிசலாங்கண்ணி சாரானது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. கரிசலாங்கண்ணியில் ரெண்டு இருக்கு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஜாண்டிஸுக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி முடிக்கு. தூதுவளையானது உடலை தேற்றி காமம் பெருக்கி மற்றும் கோளை அகற்றியாக போன்ற பண்புகளை பெற்றுள்ளது. சர்க்கரை கொல்லி சிறுகுறிஞ்சான் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து இருமல், சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகிறது. ஆமாம், அதுக்கு அதில் வந்து டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கும். ஒரு நேரம் அது இனிப்பு இருக்கும், ஒரு நேரம் புளிப்பு இருக்கும், ஒரு நேரம் கசப்பு இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கிறதுக்கு ஜிம்னிமா சில்வெஸ்டா இஸ் எக்ஸலன்ட் மெடிசன். சர்க்கரை கொல்லி. இசாப்கோல்ங்கிறது சிறுநீரக கோளாறு, மலச்சிக்கலுக்கு நம்பர் 1 மருந்து. ஆமாம். பெல்டோனா, நம்ம பெல்டோனா 2 மணி நேரம் கூட குடிப்பேன். பெல்டோனாவின் இலை, வேர் மற்றும் காய் ஆகியவை சிறுநீரக கோளாறுகளை கட்டுப்படுத்துகின்றன. வசம்பு தெரியும் இல்லையா? வசம்புக்கு நம்ம பொட்டானிக்கல் நேம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஹோமியோபதியில் மத டிஞ்சர் இருக்கு.
அஸ்பரகஸ் வேறம்மா. ஆ அக்கோரஸ் கலாம்பஸ். அக்கோரஸ் கலாம்பஸ் இஸ் எக்ஸலண்ட் மெடிசன் ஃபார் வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கு நம்பர் 1 வசம்பு. ஆமாம், அதை குழந்தைகளுக்கு பசி இல்லைன்னா கூட கொடுப்பாங்க. ஆமாம், நல்லா வாய் ருசி இருக்கும். வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் இருக்காது. இஞ்சி கிழங்கானது பசியின்மை, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. அறுபதா என்ற மூலிகை வாதம், மூட்டு வலி, நரம்பு கோளாறை கட்டுப்படுத்துகிறது. வாத நோயின்றாங்களே, அதுக்கு அறுபதா என்ற மூலிகை. ஆமாம். பிரம்மத்தண்டு, மஞ்சள் காமாலை, கண்வெளி போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்து. இப்பிகாக்கு, அதில் எமிஷன் ஒரு நம்ம ஒரு இது இருக்கான் மூலப்பொருள். அது வயிற்றுப்போக்கு, நம்ம நாசியா, ஒமிட்டிங், அந்த லூஸ் மோஷனு, சுவாச கோளாறுகளை கட்டுப்படுத்துகிறது. பூனைக்காளி விதைகள் பார்க்கின்சன் மட்டும் இல்லை, ஆண்மை குறைவையும் நிவர்த்தி செய்கிறது. பூனைக்காளி. ஆமாம். பிரண்டையின் இலை, தண்டு, வேர், பிரண்டை ஆகியவை பித்த மூலம், வயிற்றுப்போக்கு, பித்தம், வாயு தொல்லை, இதுக்கெல்லாம் பிரண்டை. ஆமாம். பிரண்டை மாதிரி அருமையான மருந்து, இயற்கையான மருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஐயப்பா, அது முனியில் இருக்கு இல்லையா, இலசு இளம் தண்டு இருக்குல்ல, அது சாக்கணும். பாப்பா செய்ய தெரியும். ஆமாம். அடுத்து குண்டுமணியன் இலை விதை பேர். குண்டுமணியை தெரியும் இல்லையா, அது வந்து தொண்டை புண்ணு, வாதம், தேல்கடி போன்றவற்றை குணப்படுத்துகிறது. அப்புறம் முடக்கற்றான், மூட்டு வலி, கீழ்வாதம். ஆமாம், மூட்டு வலிக்கும் கீழ்வாதத்துக்கும். அப்புறம் லவாண்டர் எண்ணெய் மனநோய் மற்றும் தலைவலிக்கு சிறந்த மருந்தாகிறது. தலைவலிக்க லாவண்டர். ஆமாம். வெட்டிவேர் தெரியுமில்ல, வெட்டிவேர் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியா வெப்ப பிரதேசத்துக்கு ரொம்ப அருமையான மருந்து. பட் அதுக்கு வந்து நல்ல மண் வளம் இருக்கணும். அந்த வெட்டிவேர் உடம்பை குளிர்ச்சியூட்டியாக பயன்படுகிறது. அடுத்து முக்கியமானது எலுமிச்சம்புல், லெமன் கிராஸ் தைலம் வந்து எக்ஸலண்ட் மெடிசன் ஃபார் இன்க்ரீஸிங் தி விட்டமின் ஏ, கண்ணுக்கு நல்லது. அந்த லெமன் கிராஸு லிவருக்கு நல்லது, பித்தத்தை குறைக்கும். ஆமாம், லெமன் கிராஸ் ஆயில் வர்ற இன்செக்டிசைடு. ஆமாம், இன்செக்டிசைடுனா இப்போ நீங்கள் ரூம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு வைங்க, இந்த பூச்சியோ எதுவுமே வராது. அப்போ ஈவன் கொசு கூட வராது, பூச்சிக்கொல்லி. லெமன் கிராஸு அதை எப்படி, அந்த லெமன் கிராஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கீங்க? இல்லை, அது எப்படி அந்த ஆயில் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன். கள்ளச்சாராயம் ஊறல் காய்ச்சறதை பார்த்துருக்கீங்களா? சாராயம் ஊறலை போட்டு காய்ச்சறதை பார்த்துருக்கீங்களா? அதே மெத்தட் தான். இதை கட் பண்ணிவிட்டு, அந்த லெமன் கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கொஞ்சம் நிழலில் காய வச்சு, 3ஆவது நாள் நல்ல பெரிய பாய்லரில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கீழே விறகு வச்சு அடுப்பை பற்ற வச்சு, அதனுடைய ஆவி, நீர் ஆவி எதில் போய் விழுகுதோ அது பூரா ஆயில். 1 லிட்ரு 1200 மசாஜுக்கும் யூஸ் ஆகுது. விற்குது. ஆமாம். எலுமிச்சம்புல்லை பற்றி இப்போ பார்த்தோம்.
அடுத்து நம்ம ரோஸ்மேரி. நம்ம ஹோமியோபதியில் கூட அது மருந்து உண்டு, ரோஸ்மேரியிலிருந்து. ரோஸ்மேரி வாசனை எண்ணெயானது தசைகளை பலப்படுத்த உதவுகிறது. மசாஜுக்கெல்லாம் ரோஸ்மேரி எண்ணெய் தான் போடுவாங்க, அந்த தசைகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த மாதிரி மர வகை மூலிகைகளை அத்தி, வேம்பு, கடுக்காய், ஜாதிக்காய், யூக்கலிப்டஸ், சின்கோனா, கொடாம்புளி, மாதுளை, நெல்லி, விழா, நாவல், எட்டிக்காய் போன்றவை சிறந்த மூலிகையாகிறது. இதில் அத்திக்காய்க்கு அந்த வாயுவை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த கேஸை கட்டுப்படுத்தக்கூடிய காய் வந்து அத்திக்காய் பழம், பிரண்டை தண்டு, இதெல்லாமே பிரண்டையினுடைய தண்டு எல்லாமே வாயுவுக்கு நல்லது. குடம்புளி வந்து பசி உண்டாக்கி, செரிப்பு உண்டாக்கி, நல்ல ஆமாம் நல்லா பசி எடுக்கும், செரிக்கவும் செய்யும். அதுக்கு நல்ல மருந்து. அந்த அத்தி வந்து பித்தத்தை குறைக்குது. ஜாதிக்காயில் அடங்கியுள்ள மெரிஸ்டீரின் என்ற பொருள் காமம் பெருக்கி. எதில் எப்போ அத்திப்பழம் வந்து நாட்டு அத்திப்பழமாக இருக்கணும். அது சீம அத்திப்பழம் அவ்வளோ பவர் இல்லை. இதில் தான் அத்திப்பழத்தெல்லாம் ஆமாம். அப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் தலைவலி மற்றும் நரம்பு கோளாறை